வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் எனக்கு உடம்புக்கு முடியலை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படி இப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் பெருசாக எனக்கு வீடியோ போடுறதுக்கு கூட நேரம் இல்லை. அதோட பல வேலைகள் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த தவறுக்கு, அதாவது இப்போ வர்ற பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நான் ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எப்படியாவது நம்ம குடும்பத்துக்காக உழைச்சி சம்பாரித்து குடும்ப முன்னேற்றத்துக்கு நம்ம உதவியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் வேலைகள் தான் மாற்றமாக இருக்கும். இப்போ நான் தைக்கிற வேலை அப்படின்னா இன்னொருத்தவங்க கம்ப்யூட்டரில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க நர்ஸாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க டாக்டராக இருப்பாங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வேலைகளையும் பெண்கள் செய்யும்போது அவங்களுக்குன்னு அவங்க ஓய்வு எடுத்துக்கிறதுல சில பேர் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிறணும், அப்போத்தே நம்ம குடும்பத்தை நம்ம நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் வச்சுக்கிறணும். ஆண்களுக்கும் தான். ஆனால் முக்கியமாக பெண்கள் வெளியிலேயும் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செய்கிறாங்க இல்லையா? அப்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து வைக்கலைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டம். என்னையிலிருந்து, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னா யாராவது சொன்னால் அதனால் அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சாம், இனிமேல் இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னுலாம் யோசிக்கக்கூடாது. விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம உட்காந்து வேலை செய்கிறோம்ல, இப்போ ஸ்டூலில் நம்ம இப்படி உட்கார்றோம்னா இந்த அப்படி இருக்கும், இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்கும். நம்ம உட்காரும்போது நம்ம தொடையை அதை அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, தொடையிலிருந்து கீழே குதிங்காலுக்கு போகிற அந்த வழியில் போகிற அந்த நரம்புகள் அப்படியே அமுங்கப்படுது. அப்படி அமுங்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இரத்த ஓட்டம் கம்மியாகுது. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது எல்லா வேலையுமே, கம்ப்யூட்டர் வேலையாக இருந்தாலும் சரி, இப்போ டெய்லர் வேலையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா திருப்பி ஒரு 3 மணி நேரம் 11 மணிக்கு அப்படியெல்லாம் ஒரு இடைவேளை, டீ காப்பி குடிக்கிறது, அப்போ எந்திரிச்சிடறோம். அப்போ ரத்தோட்டம் போகும். திருப்பி 1 மணிக்கு எந்திரிச்சு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சாப்பாட்டு டைம் அப்படி விடுறோம். திருப்பி 4 மணிக்கு காப்பி குடிக்கிறது, அது ஒரு டீ டைம் அப்படி. அப்புறம் 6 மணி 6:30க்கு வீட்டுக்கு வரோம். இந்த மாதிரி இருக்கும். ஓட்டி அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் வச்சு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்வோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வெறித்தனமாக தைப்பேன். எப்படின்னா, எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிருவேன். காலையில் உட்காந்துட்டேன்னா சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லி சரியாக சாப்பிட மாட்டேன், தச்சுக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து 10 மணி நேரம் தைப்பேன். எந்திரிக்க மாட்டேன் அந்த இடத்த விட்டு. உட்காந்து நான் சம்மணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டது ஒரு 17-18 வயசுக்குள்ளதேப்பா. அதுக்கப்புறம் நான் கீழே உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. பந்தா காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். மிஷின்லேயே இப்படி தட்டில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இறங்கி போய் சாப்பிட்றதுக்கு நேரமாயிருமா, எடுத்து வச்சுக்கிருவேன். அதாவது கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்க அது நேரமாயிரும். அப்படியே உட்காந்துக்கிட்டு டீஸ்பூனை வச்சுக்கிருவேன். டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டு தைக்கிறது, மென்னுக்கிட்டே ஒரு அடி அடிக்க, ஒரு கை தைக்க டீஸ்பூனில் ஒரு சாப்பாடு, இப்படி வேலை செஞ்சு எப்படியாவது ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 ஜாக்கெட் தைப்பேன். அப்பா இன்றைக்கி பரவாயில்லப்பா, நல்லா சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதே மாதிரி காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, பசங்க அதாவது பிள்ளை எந்திரிச்சிட்டாங்கன்னா பிள்ளைகளை பார்க்கணும். அதனால் அவங்களுக்கு வேலை செய்யும்போது நம்ம தைக்கிற வேலை தடைப்பட்டுருங்கிறதுனால ஒரு 5 மணிக்குள்ளே ஒரு 3 ஜாக்கெட் அப்படி தைச்சிருவேன். அதுக்கப்புறம் காலையில் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டிஃபன் செய்கிறது, மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு எதையாவது வேலை இருக்கும்ல. அப்போல்லாம் வாஷிங் மிஷின் கிடையாது. துணி துவைக்கிறது எல்லாத்தையும், வெளியில் போய் தண்ணி எடுக்க வேண்டியது வரும், எல்லாத்தையும் செய்யணும். ஒரு 8 மணிக்குள்ளே இந்த வேலையை முடிப்பேன். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருந்தால் போய் கொடுத்துட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா அந்த 8 மணிக்கு நான் உட்காந்து தைக்க ஆரம்பித்தேன்னா, சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா காலையிலேயே எடுத்து வச்சுக்கிடுவேன் எனக்கும் சாப்பாட்டுக்கு. அதாவது எந்திரிச்சு போய் நம்ம எடுத்தோம்னா அப்படியே உட்காந்துருவோம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம்னு படுத்துருவோம். அப்படி படுக்கக்கூடாதுங்கிறதுக்காக
என்னைய நானே கெடுத்துக்கிட்டேன். இப்போத்தே நினைக்கிறேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு. தைக்கிறதுனால நம்மளுக்கு இப்படி வந்துருமோன்னு. அப்படி கிடையாது. இடைவெளி விடும்போது ரத்தோட்டம் போகும். அப்படியே உட்காந்து தைச்சா அழுத்துமில்ல. இந்த மாதிரியே தைச்சு ரத்தோட்டம் சரியாக போகலை அப்படின்னு சொல்லி தான் எனக்கு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு இது எதனால் வருது? 4-5 டாக்டரை பார்த்து அவங்களாம் இந்த விஷயத்த சொல்லலை. ஏன்னா நான் இப்போ இருக்கிற விஷயத்த தானே சொல்கிறேன். ஒரு 2-3 துணி தைப்பேன் சார், அப்புறம் வந்து வீட்டில் வேலையை பார்ப்பேன், அப்படி பேசுகிறேன். ஒரு டாக்டர் மட்டும் நீங்கள் அதாவது எவ்வளவு நேரம் தப்பீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், முந்தியெல்லாம் நான் ரொம்ப நேரம் தப்பேன் சார், இப்போ வந்து நான் கொஞ்சம் தான் தைக்கிறேன்னு. ரொம்ப நேரம்னா எவ்வளவு நேரம்னார். அப்போ சொன்னேன் இந்த விஷயத்தெல்லாம். அப்போத்தான் அவர் தெளிவாக சொன்னார், அம்மா உட்காந்து வேலை செய்கிறவங்க குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டக்குன்னு எந்திரிச்சு வெளியே அப்படி போக, அப்படி நிற்க, அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்கணும். ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறவங்களுக்கு கூட இப்போ எல்லாம் சில இடங்களில் அப்படி தான் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா நம்மளுடைய தொடைப்பகுதியிலிருந்து வர்ற நரம்புகள் ரத்தோட்டம் போகாமல் அப்படியேவும் அடைக்க, அப்புறம் அந்த ரத்தோட்டம் போகலைன்னா காலெல்லாம் கருப்பாக, அதிலிருந்து ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டு அந்த மாத்திரை ஒத்துக்காமல் சூடு வர்றது, அங்கங்கே பொக்களம் வர்றது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம்னா அது எல்லா மாத்திரையும் நம்மளுக்கு ஒத்துக்காது, சில மாத்திரை ஒத்துக்கும். அப்போ ஒத்துக்காத போது அதிலிருந்து புதுசாக ஒரு பிரச்சனை வரும். வகுறு புண்ணாயிரும், மாத்திரை சாப்பிட்டேங்க தொடர்ந்து, அதே வகுறு புண்ணாயிருச்சு, வகுறு எரியுது, இப்போ அதுக்கு ஒரு மாத்திரை, அந்த புண்ணு ஆற்றுறதுக்கு ஒரு மாத்திரை, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா நடந்துச்சு. இப்போ அந்த பேப்பரெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் காட்டணும் அப்படின்ட்டு. ஏன்னா பொய்யான பதிவு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, நினைக்க மாட்டேங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நான் அங்கே பட்டது அவஸ்தைப்பட்டது இதெல்லாம் நான் போட்டிருக்கலாம், அதையெல்லாம் போட்டு எதுக்கு மற்றவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டுதே நான் போடலை. அதனால் தைக்கிறவங்களும் சரி, உட்காந்து வேலை செய்கிறவங்களும் சரி, அதாவது உட்காந்து எந்த வேலை பார்த்தாலும் உட்காந்து வேலை செய்கிறவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு சும்மா அப்படியே கை காலை இது பண்ணிவிட்டு கீழே அந்த தொடப்பகுதியில் கீழே அந்த நரம்பு போகிற வழி நமக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி அழுத்துறது தெரியும், அந்த இடத்துல அப்படி சும்மா நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லதுமா. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கீழே உட்காந்து காலை நீட்டிக்கங்க. எழுதியே கொடுத்துருக்காரு, காலை நீட்டி உட்காரவும் அப்படின்னு எழுதியே கொடுத்துருக்காரு. டிவி பார்க்கும்போது சோபா செட்டில் உட்காடுறீங்கல்ல, அதுக்கு பதில் கீழே உட்காந்துக்கங்க செவத்தோரமாக, இல்லை சோபா செட்லேயே பக்கத்தில் முன்னாடி உட்காந்து நல்லா இப்படி சாஞ்சிக்கோங்க, காலை நீட்டிக்கிட்டு டிவி பாருங்கள், அது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்பையும் இப்படி உட்காந்து தான் பார்க்குறீங்க, வேலை பார்க்கும்போது இப்படி உட்காந்து தான் பார்க்குறீங்க, சாப்பாடு சாப்பிடும்போது இப்போ எல்லா வீட்லேயும் முடிஞ்ச வரைக்கும் டைனிங் டேபிள் இல்லை ஏதோ ஒரு டேபிள் முன்னாடி வச்சுக்கிட்டு கீழே உட்கார்ற பழக்கத்துக்கு விட்டுட்டோம். சமணங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டாக்கே நல்லது, இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த டாக்டர் தெளிவாக சொன்னார். அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், சரி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லிடணும். ஏன்னா தைச்சதுனால அந்த அக்காவுக்கு இப்படி வந்துருச்சா, இனிமேல் நம்ம தைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த வேலை செஞ்சாலும் இப்போ ஓடி ஆடி இப்போ மூட்டை தூக்குறாங்க, அப்புறம் வெளியில் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, நடந்து போய் வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உட்காந்து வேலை செய்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஸ்டூல் எந்த இடத்துல அழுத்துதோ அந்த இடத்துல லேசாக தேய்ச்சி விட்டுக்கோங்க, பிரச்சனையே வராது. அது ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை தான். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நீங்கள் வேலை செஞ்சால் இப்படி தான் பிரச்சனை வரும் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அப்போ தான் நினச்சேன், அப்போ எல்லாம் இந்த மாதிரி விவரமாக நம்மளுக்கு யாரும் சொல்லலை, இந்த மாதிரி வழி வரல. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ அப்படியே உட்காந்துட்டு தைக்கிற, கொஞ்ச நேரம் எந்திரிச்சு அங்கிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு உலாத்திட்டும்பாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து தையே, கீழே உட்காந்து சாப்பிடும்பாங்க. நான் அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸை போட்டு மூடி மேலே ஒரு டீஸ்பூனை வச்சுட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டே எடுத்து தைச்சிக்கிட்டு இருந்தா ஆசைக்கு ஒரு அளவு வேணும்ல. ஆனால் குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணும் செய்யணும்னு நினச்சது கரெக்டு. ஆனால் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிறணும், பின்னாடி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அன்னைக்கு தோணலை. இன்றைக்கி இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்குத்தே சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு சொல்லிடுவேன்,
துணி தைச்சதுனால தான் இப்படி வந்துருச்சாம்ப்பான்னு. அப்போ யாருமே ஐயோ நம்ம துணி தைக்கக்கூடாது, டெய்லர் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னாலும் நினைக்கக்கூடாது. இப்படி இருந்தால் இப்படி இருந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிஞ்சுக்கிறதும் இல்லை. இப்போ எனக்கெல்லாம் அன்னைக்கு இப்படி ரத்தோட்டம் போகாதாம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை அம்மாவோ சொல்லியிருந்தா கூட நான் சரி பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்களுக்கும் அது தெரியாது. பெரியவங்க அப்படியே சாதாவாக சொல்லிடுவாங்க, எப்பா இந்த மாதிரிலாம் சொல்லாதப்பா நல்லதில்லை, இந்த மாதிரி செய்யாதப்பா நல்லதில்லை, இப்படி செய்ப்பா நல்லது, இப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு அந்த காலத்தில் கெட்டது செய்யாதன்னா உடனே அந்த வேலையை செய்ய மாட்டோம். ஏன்னா அது என்ன எதுனால கேட்க மாட்டோம். இது செய்யக்கூடாது கெட்டதுன்னா செய்ய மாட்டோம், இதை செய்ய நல்லதுன்னா சரின்னு செய்வோம். ஏன்னா அந்த காலத்தில் எதிர்கேள்வி எல்லாம் ரொம்ப கேட்க மாட்டோம், நம்பிக்கை. ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆமாம் அவங்க பெரியவங்க எதையோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுறோம். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டூல் மேலே கொஞ்சம் பாஞ்சு மாதிரி ஒரு துணி போட்டு வச்சு அந்த அழுத்தாத மாதிரி தலகாணி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு உட்காந்து தைக்கணும். கம்ப்யூட்டரு சேரெல்லாம் அப்படியே அதுக்குன்னு விற்கிது. ஆனால் தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் வெறும் ஸ்டூலில் உட்காந்து தைச்சிட்ருக்காங்க. இப்போ என் நாத்தனார் மகக்கிட்ட பேசும்போது கூட அந்த பிள்ளை வெறும் ஸ்டூலில் தான் உட்காந்து தைக்கிறோம்னுச்சு. உடனே நான் சொன்னேன், பார்த்துக்கப்பா எனக்கு இப்படி வந்திருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நமக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா ஏகப்பட்ட நரம்புகள் இருக்குங்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.